வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, மொறுமொறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே பாண்டி பஜார் கார் பார்க்கிங் எதிரில். மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக்குது. காட்டுறேன். பாட்டில் வாலி ஐயா எழுதியிருப்பாரு, பிள்ளையாதுப்பட்டி ஈதவனி தாண்டா கணேசா அப்படின்னு. இப்போ யானை வந்து சாத தூக்கம் அதில் விழுந்தவன் தாங்க சார். கடைசி வரலாம் டில் த லாஸ்ட் பேர்த் ஏகேவுடைய ஃபேனாகவே வாழ்ந்து ஏகேவுடைய ஃபேனாகவே இறந்து போக வேண்டியதான். அவர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக என்றைக்குமே நாங்கள் இருப்போம். ஆனால் அவர் மேலே இருக்கிற அன்போ இல்லை வந்து ஒரு அஃபெக்ஷனோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே குறையாது. அது என் மேலே எனக்கே அஃபெக்ஷன் குறைஞ்சாலும் அவர் மேலே வந்து பார்த்தா அஃபெக்ஷன் லவ் என்றைக்குமே வந்து பார்த்தா குறையாது. ஏன் இன்னும் அவர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபேன்ஸ் கிளப் சரி, அப்பா அம்மா ஒரு கோவத்தில் நீ என் பையனே இல்லைடா, என் முகத்தில் முழிக்காதுன்னு அதுக்காக நாங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு கோச்சு நான் போயிடுவோம். அது போல தான் எங்கள் அண்ணன் மாதிரி அவர். எங்கள் குடும்பத்தில் என்ன ஒன்று ரேஷன் கார்டில் அவர் பேர் இல்லை, ஆனால் எங்கே அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீ எப்போ வாழ போகிறேன்னு இது மாதிரி ஏதாவது யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? 97ல் பிரேக் டவுன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து டைட்டானிக் தான் வந்து ஃபேமஸ் ஆனது. பிரேக் டவுனும் நல்ல படம் தான், டைட்டானிக்கால பிரேக் டவுன். ஆனால் பிரேக் டவுனை விட சூப்பர் ஹிட், ரொம்ப பிடிச்ச படம் எங்களுக்கு விடாமல் வச்சு தான். வாலி படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. உண்மை தானே? வாலி படம் எத்தனாவது படம் தெரியுமா? வாலி படம் எத்தனாவது படம் தெரியுமா? 23வது படம். சாதவுடைய 20வது படம் உயிரோடு உயிராக, 21வது படம் தொடரும், 23வது படம் வாலி, 30வது படம் தீனா, 40வது படம் அட்டகாசம், 50வது படம் வேர்ல்டு ஃபேமஸ் மங்காத்தா, 60வது படம் வலிமை, 55வது படம் என்ன இருந்தாலும், 56வது வேதாளம், 2015 நவம்பர் பிப்ரவரி 5 வந்து என்ன இருந்தால் ரிலீஸு. அதே 2015 நவம்பர் 10 வேதாளம் ரிலீஸு. சொல்லுங்க. ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம். அஜித் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி ஒரு டீம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதன் வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்தா வணக்கம். சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அஜித் சாருக்காக நிறைய நீங்களாம் உழைச்சிருக்கீங்க. வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க. இவங்க 2 பேரும் வந்து குட் பேட் அக்லி கெட்டப்ல வந்திருக்காங்க. தம்பி உங்க பேர் என்ன? துஷ். உங்களுக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்குமா? சரி, அஜித் சார் டைலாக் ஏதோ ஒன்று சொல்றீங்களா? சரி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவனை போட்டு அவன் பண்ணிட்டு வந்துக்கன்னா அவனை மூச்சிடுவான். யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? தாத்தா. தாத்தாவா? ஆமா, சொல்லி டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டீங்க. தாத்தா வெளியே சொல்லிட்டா. சரி, ஓகே. நீங்க ஏதாவது டைலாக் வச்சிருக்கீங்களா? சரி சொல்லுங்க. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக்குது. காட்டுறேன். உங்க பேர் என்ன? ஜோகேஸ்வர். ஜோகேஸ்வர். உங்களுக்கு அஜித் சார் பிடிக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி உங்களோட உழைப்பு எல்லாம் வந்து இப்படி ஒரு பயனா வந்து வந்திருக்கு அப்படின்ற போது நிறைய பேரும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கும் நேரத்துல வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் அஜித் சாருக்குன்றத பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தனித்தனியா எப்போ அஜித் சார் ஃபேனா ஆரம்பிச்சீங்க? எந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க? எல்லாரும் தனித்தனியா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அவருக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏகே சார், நான் வந்து முகவரி படத்துலேருந்து ஃபேனாக ஆரம்பித்தேன். அதனால தான் முகவரி யுவராஜ் தான் ஏரியாவில் கூப்பிடுவாங்க. அதனால் அவருக்கு வந்து நடிப்பு முகவரி படத்தில் கிளைமேக்ஸ் நடிப்பை பார்த்து தான் எனக்கு ரொம்ப அவர் ஒரு படத்துலையும் அவரோட இன்ஸ்பிரேஷனாக தான் ஆச்சு. நான் அவரை ரூல்ஸ் தான், அவர் போடுற ரூல்ஸை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணின்னு வரோம். ஓகே, முகவரி படத்துலேருந்து வந்து முகவரி யுவராஜ்னு பேர் வச்சுட்டீங்க. சூப்பர், சிறப்பு. நீங்க சொல்லுங்க. என்ன வினோத்குமார். இந்த எஃபில எல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகம் வினோத்குமார் தான் இருக்கும். விவேகம் வினோத். ஆமாம், ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட இது தீனாலேருந்தே ரொம்ப பிடிக்கும். தீனாலேருந்தே நம்ம தேட்டரில் போய் பார்க்குறது, அந்த எங்கள் ஃபாதரோடைய போய் பார்க்குறது, அந்த ஒரு இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். பட் எங்கள் ஃபாதர் வந்து அந்த கூட்டிகிட்டு போய் என்ஜாய்மெண்ட்லாம் காட்டுவார். பட் அவர் இந்த செலிப்ரேஷன்லாம் இப்போ பார்க்க பிடிக்காது. இருந்தாலும் அந்த ஒரு இதுக்கு போய் நிற்க வச்சு பார்க்கறதெல்லாம்
நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லுவார். அதுலேருந்தே தீனா படத்துலேருந்து நான் ஃபேன்ஸாக மாதிரி பண்ணிட்டு. சார் சாதோட 8வது படம் வான்மதி. அப்போ நாங்கள் வந்து செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேதாசால் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். 96ல் அந்த படம் ரிலீஸு. ஃபர்ஸ்டாவது முடிஞ்ச உடனே செகண்டாவது படத்துக்கு போயிடுவோம். அதில் வந்து ஒரு பாட்டில் வாலி ஐயா எழுதியிருப்பாரு, பிள்ளையாதுப்பட்டி ஈதோனி தாண்டா கணேசா அப்படின்னு. இப்போ யானை வந்து சாதை தூக்கம் அதில் விழுந்தவன் தாங்க சார். கடைசி வரலாம் டில் த லாஸ்ட் பிரத் ஏகேவுடைய ஃபேனாகவே வாழ்ந்து ஏகேவுடைய ஃபேனாகவே இறந்து போக வேண்டியதுதான். வேற எல்லா ஆக்டரும் எனக்கு பிடிக்கும். ஆனால் சாதா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது கடலுக்கு எல்லை உண்டு, ஆகாயத்துக்கு எல்லை உண்டு. ஆனால் எங்கள் சாதுக்கு நாங்கள் வச்சுங்கிற அன்புல எல்லையே கிடையாது. எந்த பிரதிபலனும் போதாத அன்பு அது. எங்களுக்கு அது எதுவுமே வேணாம். எங்கள் சாது நல்லா இருக்கணும், அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும். எங்கள் சாது எடுத்து வைக்கிறது ஒவ்வொரு அடியும் வெற்றி மேல் வெற்றியாக வரணும். இதுதான் எங்களுடைய ஒவ்வொரு ரசிகருடைய ஆசை. அதுக்காக நாங்கள் வந்து கடைசி வரையிலும் உழைப்போம். நீங்க அந்த வான்மதி படத்துல இருந்து 8வது படத்துல இருந்து பத்மபூஷன் அஜித் குமார் அது வந்து எங்க சாதுக்கு வந்து பத்மபூஷன் அவார்டோட அதிகமான அவார்டு கொடுங்க. அது வந்து எங்க சாது எந்த விதமான அவார்டுக்கும் தன்னுடைய பேரை கூட வந்து தலைன்னு வேணான்னு வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணவர். பத்மபூஷன் வந்து அவங்களா கொடுக்குறாங்க. நீங்க எப்பத்துல இருந்து ஃபேன் ஆரம்பிச்சீங்க? நான் என்னோட பேர் வந்து வெங்கி. என்னை வந்து எல்லாருமே கூப்பிடுறது வந்து பில்லா வெங்கின்னு கூப்பிடுவாங்க. நான் எப்போ வந்து ஃபேன் ஆகினேன் அப்படின்னா ஏகே சாருக்கு பில்லா படத்துலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து பார்த்தா நான் ஃபேன் ஆனேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும், காதல் கோட்டை அபிராமி தேட்டரில் வந்து போய் படம் பார்த்தோம் ஃபேமிலியோடு வந்து. அதுதான் நான் என் லைஃப்லேயே வந்து பார்த்தேன் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தா போய் பார்த்தது. அப்போதுலேருந்து என்னவோ தெரியல, ஒரு இனம் புரியாத வந்து ஒரு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு. கலைத்துறையில் வந்து பார்த்தா எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்பயர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஆஸ்பெக்டில். நான் யாரையும் வந்து பார்த்தேன் இவங்க இப்படி அவங்க எப்படின்னு நான் வந்து பார்த்தேன் மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனால் இவர் மேலே வந்து எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு இனம் புரியாத வந்து பார்த்தோன்னா ஒரு ஈர்ப்பு, அன்பு. அவர் பண்ணுற ஒரு ஸ்டெப்பும் சரி, அவர் சொல்கிற ஒரு விஷயமும் சரி, எல்லாமே வந்து என்னவோ வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, ஒரு மேக்னெட்டிக் பவர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இதுவாச்சு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இப்போ இல்லை, என்றைக்குமே ரமேஷ் நான் சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் பர்த் வரைக்கும் வந்து ஏகே தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நடப்போம், அதுக்கேற்ற மாதிரி அவரை நாங்கள் பின்பற்றுவோம். அவர் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டமே இருக்குன்றதுக்கு வந்து பார்த்தா எடுத்துக்காட்டாக என்றைக்குமே நாங்கள் இருப்போம். ஆனால் அவர் மேலே இருக்கிற அன்போ இல்லை வந்து ஒரு அஃபெக்ஷனோ எதுவுமே வந்து பார்த்தா என்றைக்குமே குறையாது. அது என் மேலே எனக்கே அஃபெக்ஷன் குறைஞ்சாலும் அவர் மேலே வந்து பார்த்தா அஃபெக்ஷன் லவ் என்றைக்குமே வந்து பார்த்தா குறையாது. ஏன்னா அவர் வந்து நல்லா இருக்கணும், நீடூழி வந்து பார்த்தா வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தா நாங்கள் என்றைக்குமே, நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ப்ரே பண்ணுற மாதிரி கூட அவருக்கும் சேர்த்து வந்து பார்த்தா நான் எல்லா விஷயத்துலையுமே நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அவர் லாங் லிவ் ஹாப்பியாக இருக்கணுன்றது வந்து பார்த்தா என்னோட ஆசையும். இது வந்து இன்னும் வந்து ஃப்ராங்காக சொன்னேன்னா, அவரை பற்றி பேசும்போது வந்து பார்த்தா வார்த்தைகள் இல்லை. அதை வந்து பார்த்தா வெளிப்படுத்துறதுக்கான வந்து பார்த்தா வார்த்தைகளை வந்து பார்த்தா தேடி தான் வந்து அவரோட வந்து பார்த்தா மேலே இருக்க லவ்வை வந்து பார்த்தா வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் என்னோட வந்து பார்த்தா அபிப்பிராயமே. அதனால வந்து பார்த்தா ஏகே சாரோட ஃபேனாக வந்து பார்த்தா இருக்கேன், டிவோட்டியாக இருக்கேன். அவரை வந்து ஒரு கடைசி ஒரு தொண்டனாகவும் வந்து பார்த்தா நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏகே சார், ஐ லவ் யூ அன்கண்டிஷ்னலி. ஓகே, அவர் ஒரு ஸ்பீச்சு ஆடியோ லான்ச்சுக்கான ஸ்பீச் மாதிரி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். என் பேர் அசல் சிராஜ். நான் அமர்கலம் படத்துலேருந்து அஜித் சார் ஃபேன் ஆனேன். திருச்சி மாரிஸ் தேட்டர் தான் முதல்ல பார்த்தேன் அந்த படத்தில். அதுலேருந்தே பார்த்து நான் தலை வெறியனாக மாறிட்டேன். பேர் வந்து அசல் சிராஜாக மாறினா என்றைக்கு நம்ம அஜித் சார் வந்து என்றைக்குமே அசல் நகலாக இருப்பார். அதனால் வந்து என்றைக்குமே நம்மளும் அசலாக இருக்காண்டு அசல் சிராஜாக மாற்றினேன். அதுலேருந்து ஃபேன் ஆகிட்டேன். எப்பயுமே அவர் மூலயமா ஒரு 15 வருஷமாக படம் மூலயமா எல்லா படத்துக்கும் என்னென்ன பண்ணுறோமோ நல்லதும் சரி, அவர் படத்துக்கு செலிப்ரேஷனும் நல்ல மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, அவர் அளவு கடந்த அன்பு அவர் மேலே. சரிங்களா, யாராவது ஒருத்தங்க தப்பாக பேசினாலே நம்ம திரும்பி பதில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஒரு வெறியர். ஓகே, அந்த மாதிரி நம்ம தீவிரமான ரசிகர். சிறப்பு. குடும்பத்திலேயே சொல்லிட்டே இருப்பாங்க, என் ஒய்ஃபும் சரி பசங்களும் சரி இன்னும் திட்டிட்டு தான் இருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி இன்னும் பண்ணி சுற்றிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதையும் மீறி நான் ஆமாம் கண்டிப்பாக அது கொஞ்சம் நஞ்சம் திட்டு இல்லை, அதிகமான திட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, அது என்ன திட்டினாலும் சரி அவர் மேலே அது நம்மளால் அது என்ன சொல்கிறது, செலிப்ரேஷன் பண்ணாமல் இருக்க முடியல. ஒரு பேர் வந்தாலே போதும், அஜித்தின் பேர் வந்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கடவுள் அஜித்தன் கத்துறோம்ல, அதே மாதிரி தான் அது. அதை மாற்ற முடியாது, என்னைக்குமே கடவுள்னு சொல்லக்கூடாது. அவர் பிடிக்காது, இருந்தாலும் அது அந்த மாதிரி நாங்கள் நேசிக்கிறோம் அவரை.
சிறப்பு. அவ்வளவுதான். எல்லாரும் அவரோட தீவிரமான ரசிகனா இருக்கீங்கன்ற நேரத்துல வந்து நடுவுல வந்து அவர் ஃபேன்ஸ் கிளப்பே வேணாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி நீங்க ஏன் அவ்வளோ இந்த ஃபேன்ஸ்ன்ற ஒரு விஷயம் கிரேஸ்ல சுத்திட்டே இருக்கிறீங்க? என்ன காரணம் சார்? ஃபேன்ஸ் கிளப் வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து பல வித பிரச்சனை இருக்குது. அதாவது அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவருக்கு சில அழுத்தங்கள் இருக்கலாம். தன்னுடைய பிரச்சனை வந்து தன்னுடைய ரசிகர்களை பாதிக்கக்கூடாது, அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து பாதிக்கக்கூடாது. தன்னுடைய ரசிகர் வந்து படிக்கிறவங்க நல்லா படிக்கணும், கடுமையாக உழைக்கிறவங்க இன்னும் நல்லா உழைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வந்து படம் பாருங்க, ஃபேமிலியை பாருங்க அப்படின்னு எங்கள் சார் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து 2011 இயக்கத்தை கழிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் பலவித ப்ராப்ளம் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு புரியுது அவருக்கு எவ்வளோ விதமான டார்ச்சர் இருக்கும், அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். அவர் வந்து சுலபத்தில் கலைகளை எங்கள் சாரை பொறுத்த வரையிலும், எங்கள் ஏகேஜியை பொறுத்த வரையிலும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு 10 தடவை யோசனை பண்ணி எடுப்பார். ஒரு சாதாரண அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கே 10 தடவை மாற்றுவார். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அதை மாறவே மாட்டார். அது போல தான். அதனால அந்த காலகட்டத்தில் இதுவும் ஒரு நல்லது எங்களுக்கு. ஏக்கம் இல்லைனாலும் மட்டும்தான் இந்த செகண்ட் வரலும் கடைசி வரல நாங்கள் செயல்பட தானே பட்டுக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் இன்னும் அவர் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஃபேன்ஸ் கிளப் சரி, அப்பா அம்மா ஒரு கோவத்துல நீ என் பையனே இல்லடா என் முகத்துல முழிக்காது, அதுக்காக நாங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு கோச்சினா போயிடுவோம். அதாவது அவரு சொல்றாருன்னா அது எங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருக்காரு. இந்த அப்பா அம்மா நல்லது தானே சொல்லுவாங்க. அது மாதிரி அது போலதான் எங்க அண்ணன் மாதிரி ஆகுது. எங்க குடும்பத்துல என்ன ஒண்ணு ரேஷன் கார்டுல ஒரு பேர் இல்லை, ஆனா எங்க மனசுல இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, வீட்ல இருக்கும்போது பயமா ப்ரிப்பேர் இல்ல, இதுக்கு வந்து பார்த்தா தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது நாங்க பேசுறதுலயே வந்து பார்த்தா கண்டிப்பா வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியோ பைகாட் பண்ணியோ அப்படி எழுதி வச்சோ வந்து பார்த்தா ஐயோ இது மாதிரி இன்டர்வியூ நம்ம கொடுக்க போகிறோம், ஒரு வெளியில் பப்ளிக் வந்து பார்த்தா போக போதா அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் மனசு எங்கள் இதயத்திலிருந்து வந்து பார்த்தா வெளில வர வெளிப்பாடு தான் வந்து பார்த்தா இந்த வார்த்தைகள். இதில் வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அது மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ அண்ணன் சொன்னார் இது மாதிரி 2011 வந்து பார்த்தா மன்றத்தை கலைச்சார். இன்னும் ஏன் வந்து கிரேஸ் வந்து பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து பார்த்தா ஒரே வார்த்தையில் சொன்னால் அவர் மேலே வச்சிருக்க வந்து பார்த்தா எங்கள் ஏகே சார் சொன்னது தான். அவர் எங்கள் மேலே எவ்வளோ அன்கண்டிஷனாக லவ் பண்ணுறாரோ அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்தா அன்கண்டிஷனலாக வந்து அவரை லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் வந்து சொல்கிறாரு தான். ஆனால் இது வந்து எங்கள் இப்போது எப்படி சொல்லணும்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆஸ்பெக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தா எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் வந்து பார்த்தா ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது பண்ணும்போது ஒரு கிராண்டாக பையன் வந்து பார்த்தா வேணாம் தான் சொல்லுவான். அப்பா கஷ்டப்படுறாரு வேணாம் எனக்கு சிம்பிளாக பண்ணுன்னு. ஆனால் அப்படி கிடையாது, நான் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என் பையனுக்கு நான் வந்து பார்த்தா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வேணாம் தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு டைம் இருந்தால் என்ன வந்து பாரு, என் படத்தை வந்து பாரு, அது பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பார்த்தா மூவ் ஆன் பண்ணிட்டு உன் லைஃப்பை பார்க்க போ. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா இந்த ரேஸ் இதுலேயே வந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீ எப்போ வாழ போகிறேன்னு. இது மாதிரி ஏதாவது யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தா இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தா எங்களை ஈர்த்து வந்து பார்த்தா அவர் மேலே இருக்கிற ஒரு லவ்வை வந்து இன்னும் கூட்டிட்டு தான் போகுது, அதிகமாகிட்டு போகுது. அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி நாங்கள் பண்ணாமல் இருக்க முடியும்? எங்களோட வந்து பார்த்தா எங்களோட உயிர் மூச்சா வந்து பார்த்தா அவரை நினச்சிட்டு இருக்கும்போது அவரை மறக்க தோணுமா? தோணாது. அப்படின்னு இருக்கும்போது அவர் நடித்து வந்து பார்த்தா வர படமோ அவரோட பர்த்டேவோ சரி எல்லாமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தா எங்களோட அன்பை வந்து பார்த்தா வெளிப்பாடாக வந்து பார்த்தா காமிச்சிட்ருக்கோம். அவர் மேலே இருக்க வச்சிருக்க அன்பை அதை நாங்கள் செலிப்ரேஷன் மூலியமாவோ இல்லை இது மாதிரி வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மூலியம் எல்லாம் மே 1க்குமே இந்த மே 1க்கு வந்து பார்த்தா நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 500 பேருக்கு வந்து பார்த்தோன்னா நீர்மோர் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தா ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், ப்ளஸ் வந்து 100 மரக்கன்றுகள் வந்து பார்த்தா நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்ஃபனேஜுக்கு வந்து பார்த்தோன்னா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தா பிரியாணி கொடுத்தோம். மதியானம் வந்து பார்த்தா ஃபுட். இது மாதிரி ஒரு பர்த்டேக்கும் அதுக்கு முன்னாடி பர்த்டே வந்து பார்த்தா ரத்த தானம் வந்து பார்த்தா பண்ணோம். இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். எங்களாலன்னு வந்து பார்த்தா முடிஞ்சதை வந்து பார்த்தா பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பார்த்தா ஒரே ஆன்சர் என்னன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா கடவுளே அஜித்தே வந்து பார்த்தா வேணான்னு அறிக்கை விட்டார். எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? டிடிவி தினகரன் சார் வந்து பார்த்தா ஒரு மீட்டிங்கில் குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா இது மாதிரி வந்து கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வந்து பார்த்தா கத்துனாங்க. அந்த நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தா யார் பேரை வந்து பார்த்தா கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அஜித் அப்படின்னு. அதை வந்து பார்த்தா அவர் வந்து என் பேர் கெட்டு போதுன்றதுக்காகல, எங்களால் நீங்கள் வந்து பார்த்தா இது பண்ணாதீங்க, அதனால் வேண்டாம்
அப்படின்னு வந்து பார்த்தா எங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தா எவ்வளோ கேர் வச்சுருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவார். சில பேர் வந்து பார்த்தா இந்த கிரேஸை யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட வந்து பார்த்தா செல்ஃபிஷ்னஸோட வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தா அவர் எதுக்குமே வந்து யூஸ் பண்ணதும் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. அந்த ஒரு எண்ணத்துக்காகவே வந்து பார்த்தா அவர் மேலே இருக்க லவ் வந்து பார்த்தா மேலும் மேலும் வளர்ந்துட்டே தான் போகும். அது குறைக்கவும் முடியாது. அது எவ்வளோ பெரிய வந்து பார்த்தா சைக்ளோன் புயல் அது என்ன ஒரு பேரிடரே வந்தாலும் வந்து பார்த்தா அந்த லவ் மட்டும் வந்து குறையவே குறையாது. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தா பதில் அதுதான். செலப்ரேஷனும் கம்மியாகாது, கிரேஸ்னஸும் கம்மியாகாது, லவ்வும் கம்மியாகாது. ஏன்னா என்றைக்குமே வந்து பார்த்தா ஏகே 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 அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவரை வந்து பார்த்தா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர் மன்றத்தை கழிச்ச பிறகுதான் அவரோட படம் ஒரு படத்துக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து அதிகமாக போகுது. இப்போ அவர் படங்கள் நிறைய வருது, அஜித் சார் படங்கள் நிறைய பார்க்குறோம். ஒரு 2 வருஷமா படம் வரல, இந்த வருஷம் தொடர்ந்து 2 படம் கொடுத்துருக்காருன்ற நேரத்தில் வந்து அவர் படங்கள் இப்போ சமீபத்தில் வந்த விவேகமா இருக்கட்டும், விஸ்வாசமா இருக்கட்டும், சரி இந்த மாதிரி படங்களுக்கும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த படம் வந்து கதை சரியா இல்லை, இயக்குனர் சரியா இந்த மாதிரி கதைகள் பண்ண மாட்டாங்க, அஜித் சார் வச்சு வேஸ்ட் பண்றாங்க, ஃபேன்ஸ் வந்து திருப்திப்படுத்தல, விடாமுயற்சி கூட இந்த மாதிரி பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு ஃபேனா இருந்து இதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்றதா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அதாவது நீங்க என்னதான் வந்து நீங்க நல்லது பார்த்தாலும் 100க்கு 100% உங்களை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க. 10 பேர் வந்து கெட்டவன், அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்க தான் செய்யும். அதாவது வெளியிலேருந்து பேசுறவங்க பேசிடலாம் சார். ஒவ்வொரு சீனா எடுக்கிறதுக்கு அந்த அந்த நடிகை, அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளோ டெடிகேஷன் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்க, ஆஞ்சநேயா வந்து பிளாப்னு சொல்லுவாங்க, ஜனா பிளாப்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு படத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் எப்படி பிளாப் ஆச்சு, எவ்வளோ கஷ்டப்போம். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை அந்த அந்த ஆஞ்சநேயாவில் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாது, டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொன்னால் கூட நான் பண்ணுறேன். அதை வந்து அந்த ப்ரொபோர்ஷன் மேலே அவர் வச்சுங்க தான் அந்த டெடிகேஷன். அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கைன்னு அந்த நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அற்புதமாக டான்ஸ் ஆகிடுது பாரு. அதனால் அவருடைய எல்லா படமும் ஓடணும், எல்லாம் பண்ணணும் தான் அவங்க ஒழிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அது வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதுக்காக நம்ம வந்து வெளியில் உட்காந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு சோபாவில் ஷர்ட் ஒன்று போட்டுக்கினே அந்த ஷர்ட்டு கலர் சொல்ல விரும்பல, அந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் இப்போ நீ படம் எடு, நீங்கள் எடுங்க, நல்ல படம் எடுங்க, நல்ல கதை எடுத்து நீங்கள் அதை வந்து ஹிட் பண்ணி காட்டுங்க. வெளியிலேருந்து பேசிடலாம், களத்தில் இறங்கணும் இல்லைங்களா? வெளியிலேருந்து சொல்வது யாருக்கும் வெளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொன்னார். எதுவுமே சொல்கிறேன், வெளியிலேருந்து பேசாதீங்க, களத்தில் எதுங்க செய்யுங்க. சரி, விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எல்லாருக்கும் சொன்ன ஒரு கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, ஃபேன்ஸுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படி. உண்மையா சொல்றேன், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகான திரைப்படமா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, விடாமுயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உண்மையிலேயே ரொம்ப நல்ல படம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான், அது ஒரு ஹாலிவுட் தரமான நல்ல படம். அது ஏன் சில பேருக்கு பிடிக்கல, இப்போ ரீசெண்டாக அந்த 2K கிட்ஸ் ஃபேன் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் பிடிக்கல. மற்றபடி அஜித் சாரா பழைய ஃபேனர்லாம் அது இருக்கு. ஏன் ரீசன் எல்லாருமே நம்மளாம் வந்து அவர் ரெட்டு அந்த ஆக்ஷனாகவே அவரை பார்த்துட்டோம். அவர் ஒரு ரஃபான ஆள், ரஃப் அண்ட் டப்பு அப்படியே வந்தாரு, அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு முரட்டுத்தனமான ஆள். அவர் வந்து சாஃப்டாக வரனால சில பேருக்கு அது பிடிக்காம போயிடுச்சு. இல்லை, ஆக்சுவலாக வந்து நல்ல ஸ்டோரி, நல்ல ஆக்டிங்கு. ஒரு ஆக்டர் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து அவரை வந்து பார்த்தோன்னா அவரே வந்து பார்த்தா மோட்டிவேட் பண்ணிப்பார். அப்படின்னு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட், நீங்கள் கடந்த ரீசெண்டாக அவரோட 5-6 படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பண்ணுற வந்து இப்போது வலிமை படம் வந்து யாருக்காக பண்ணாங்க அந்த மெசேஜ் பாருங்கள், விடாமுயற்சி யாருக்காக பண்ணாங்க அந்த மெசேஜ் பாருங்கள். அந்த ஒரு மெசேஜ் வந்து பார்த்தா பார்க்கும்போது எங்கள் ஏகே வந்து அதை சூஸ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்காரு. படம்ன்றது வந்து பார்த்தா எல்லா படமும் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் விடாமுயற்சி, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட். 4 தடவை பார்த்தேன் விடாமுயற்சி. ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தா எப்படியே அன்றைக்கே வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட் டே வந்து ஒரு 2 ஷோ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் பார்த்தேன். நான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப யதார்த்தமான வந்து பார்த்தா ஒரு மூவி, நல்ல ஒரு வந்து பார்த்தா இது போச்சு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்கல. இதுதான் ஒரு கான்செப்ட். விடாமுயற்சி படம் எங்கள் தாம்பரம் வித்யாவில் நைட்டு 11 மணி ஷோ போட்டாங்க. அப்போவே கிட்டத்தட்ட லேடிஸு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்போவே 11 மணி ஷோக்கு அவ்வளோ கூட்டம். உண்மையிலே நல்ல படம். 97ல் பிரேக் டவுன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து டைட்டானிக் தான் வந்து ஃபேமஸ் ஆனது. பிரேக் டவுனும் நல்ல படம் தான், டைட்டானிக்கால பிரேக் டவுன். நான் பிரேக் டவுனை விட சூப்பர் ஹிட்டு. ரொம்ப பிடிச்ச படம் எங்களுக்கு விடாமுயற்சி தான். பாடல்கள்லாம் அற்புதமான. என்ன ஒன்று அதான் அவர் தம்பி சொன்ன மாரி ஒரு மாதிரி டெரராகவே பார்த்துட்டோம்.
ஆக்ஷன் பிளாக் நாங்க சேப்பகத்துக்கு வந்தாரு. அவர் கிரிக்கெட் என்னன்னு தெரியாது, ஆனா ஃபுல் மேட்ச் பார்த்தாரு. அதுதான் அவரோட இது. லாஸ்ட் 2 இயர்ஸ் படமே இல்லைல்ல எங்களுக்கு. விடாமுயற்சி வந்ததுனால எப்பயுமே அவர் மாசம் எதிர்பார்த்தோம்ல, அந்த எதிர்பார்ப்பு இல்லாதனால கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு. அதுதான் மற்றபடி படம் நல்லா படம். எங்களை வந்து டியூன் பண்ணிட்டாரு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. அந்த டியூன் பண்ணியே நாங்க அந்த இதோட தான் நாங்க போய் எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மலா பார்த்தோம். அதாவது இப்போ முகவரி படத்துல பாத்தீங்கன்னாக்கா தெரியும், அவர் வந்து ரொம்ப வந்து அதிரடிலாம் இருக்காது. நார்மலா ஒரு ஃபேமிலி பர்சன், ஒரு குடும்பத்துல என்ன நடக்குமோ அப்படிதான் அந்த முகவரி படத்துல. அதே மாதிரிதான் இதுலயும் விடாமுயற்சியில கண்டிப்பா ஒரு கிளாஸியான மூவி அது. இதே போலதான் கிரீடம் படத்துல இதே இஷ்யூ வந்தது. கிரீடம் படம் பாத்தீங்கன்னா மலையாளத்தோட இது ரீமேக் தான். ஆனா வந்து கிரீடத்துல ஒரு ஃபைட்ல பார்த்துட்டு ஓடுவது, அதை பார்த்தோன்னா அப்ப எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த அப்படி ஒரு சீன் இருக்கான் அதில், அதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணுவாரு. அதே போல இருக்கு. ஆனா அந்த படமும் நல்ல ஹிட்டு. இந்த செகண்ட் ஒன்றும் அந்த பாடல் வந்து சுரேஷ் சந்திரா சார் அக்கம் பக்கம் அந்த கனவெல்லாம் பழிக்குது அந்த பாட்டு இன்னும் அதே வந்து நம்ம ஜி பிரகாஷ் கிட்ட சொல்லுவார். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த படத்துக்கு தான் மியூசிக் பண்ணேன், அதோட வந்து ஜிபியூ தான். இந்த செகண்ட் வரலும் சுரேஷ் சந்திரா சார் அந்த பாட்டு தான் வச்சுக்கிறாரு. கனவெல்லாம் பழிக்குது தான் ரிங்டோனாக வச்சுக்கிறாரு. அற்புதமான பாட்டு அது, அற்புதமான பாட்டு. படம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் விடாமுயற்சி தான். ஓகே, இதுல நடுவுல யாரோ ஒருத்தங்க இப்ப இருக்க 2K கிட்ஸ்ன்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுங்க. 2K கிட்ஸ்ன்னு சொல்ல வரும்போது நீங்க எல்லாம் அவருடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு ரசிகர்கள், இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் சரி, இப்போ வர இளைஞர்களா இருக்கட்டும் சரி, நிறைய புது புது விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துல வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூஸ்ல போயிட்டு இதே விடாமுயற்சிக்கு தான் வந்து நான் அஜித் ஃபேன் தாங்க, நான் அஜித் ஃபேன் தாங்க. இல்ல அஜித் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதான் கரெக்டா சொன்னாரு. ஆன்லைன் ஃபேன்ஸ் இப்ப ஆன்லைன்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஜிபியூல சார் சொல்லிட்டாரு. இல்ல ஆன்லைன்ல ஆக்டிவா இருப்பாங்க, ஆஃப்லைன்ல நாங்க எப்பயுமே ஆக்டிவா இருப்போம். ஆன்லைன்ல ஜிபியூல சொல்லிட்டாரு. இல்ல வாலி படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க பிறந்தே இருக்க மாட்டீங்க. உண்மைதானா? வாலி படம் எத்தனாவது படம் தெரியுமா? வாலி படம் எத்தனாவது படம் தெரியுமா? 23வது படம். சாதுடைய 20வது படம் உயிரோடு உயிராக, 21வது படம் தொடரும், 23வது படம் வாலி, 30வது படம் தீனா, 40வது படம் அட்டகாசம், 50வது படம் வேர்ல்டு ஃபேமஸ் மங்காத்தா, 60வது படம் வலிமை, 55வது படம் என்ன இருந்தாலும், 56 வேதாளம், 2015 நவம்பர் 35 வந்து என்ன இருந்தால் ரிலீஸு. அதே 2015 நவம்பர் 10 வேதாளம் ரிலீஸு. சொல்லுங்க சார், கூகுளில் பார்ப்பாங்க, சொல்லுங்க. அதே போல இசைஞானி இளையராஜா சார் 2 படம் தான் மியூசிக். 63 படத்துல 2 படம் தான். ஒன்று வந்து ராஜாவின் பார்வையில விஜய் சார் கூட, ஜானகி சவுந்தர், அது வந்து இளையராஜா சார். அதுக்கப்புறம் எங்க ரமேஷ் கண்ணா சார் 21வது படம் வந்து தொடரும், அது இளையராஜா சார். அதோட எல்லாமே தேனிசை தென்றல் தேவானந்த் தான் மியூசிக் அதிகமா. அதே போல நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் வந்து 7 படம் மியூசிக் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவானந்த் தான் அதிக மியூசிக். வித்யாசாகர் சார் ஒரு 4 படத்துக்கு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரியுமா 2K கிட்ஸுக்கு? என்ன பண்ண முடியாது. சரி, அவங்களாம் ரசிகராக இருக்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து 2K கிட்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து எங்களுக்கும் நாங்கள் பிரித்து பார்க்கல. எல்லாருமே வந்து பார்த்தா AK ஃபேன்ஸ் தான். ஏன்னா ஏகேவை அட்மைர் பண்ணி தான் எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு ஆஸ்பெக்டில் அட்மைர் பண்ணி தான் ஃபேனாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கரண்ட் ஜென்ரேஷன் இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு சும்மா நடந்து போனால் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் எடுத்து போட்டால் அது. ஆனால் எங்களுக்கு வந்து இன்ஸ்டானா என்னன்னு தெரியாது. நாங்கள் அந்த காலத்துலேருந்து ஃபேஸ்புக்னா என்ன தெரியும், ஆர்குட் தான் இப்போ வந்து பார்த்தா ஃபேமஸ். ஆர்குட் தான் என்னன்றது இப்போ 2K கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது. ஆர்குட் தான் வந்து பார்த்தா அப்போதைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தா டாப். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இப்படி தான் வந்து பார்த்தா போயிட்டு அந்த காலத்துலேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து எங்கள் AK சாரும் வந்து பார்த்தா எந்த சோஷியல் மீடியாலும் கிடையாது, எந்த ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தா அவர் கிடையாதுன்னும் போது இவங்க எதிர்பார்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா ஏன் இவர் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு ஃபீலிங்ஸில் போகிறாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறாங்க. என்னன்னா இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் அவங்கள வந்து தப்பாகவும் சொல்லலை. இன்னும் அவங்க வந்து பார்த்தா மெச்சூர்ட் ஆகணும் எங்கள் AK சாரை பற்றி ரீட் பண்ணுறதுக்கு. இல்லை இதனால வந்து லைக் உண்மையான பற்று அண்ணனை பற்றி பார்த்தோன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு படமும் தேதியை குறிப்பிட்டு அழகாக சொன்னாங்க. நீங்களும் எனக்கு பார்க்கும்போது உண்மையான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு விஷயம் நம்ம தப்பா கன்வே பண்றோம், இந்த மாதிரி தவறுதெல்லாம் போகும்போது இது உங்களுக்கும் ஒரு AK ஃபேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்து பார்த்தா இருக்க தான் செய்யுது.
மன கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக வந்து எதிர்த்து நம்ம போர்க்கொடி பிடிச்சி வந்து பார்த்தா எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் ஃபேன் தான். பட் வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து பார்த்தா என்ன சொல்கிறேன்றதே வந்து பார்த்தா தெரியாமல் பேசுகிறாங்க. இது வந்து நான் 2K கிட்ஸுக்குன்னு சொல்லலை. சில வந்து நான் பேர் குறிப்பிட விரும்பலை. சில வந்து பார்த்தா ஜேர்னலிஸ்ட்டு கூட வந்து இதை தான் வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. மெச்சூர்டு ஜேர்னலிஸ்ட்டு கூட வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து ஒருத்தரை இப்போ இன்னும் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நேர்கொண்ட பார்வையில் வந்து பார்த்தா எங்கள் ஏகே சார் சொல்லியிருப்பார், ஒருத்தவங்க மேலே விசுவாசத்தை காட்டுறதுக்காக வந்து பார்த்தா மற்றவங்களை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாரோட லைஃப்லையும் வந்து பார்த்தா ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மாதிரி உனக்கு வந்து பார்த்தோன்னா நீ மற்றவங்களுக்கு விசுவாசத்தை காட்டுறதுக்காக வந்து மற்றவங்களை அசிங்கப்படுத்தாத அப்படின்றது வந்து எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த ஒரு லைன்ஸ்க்கு வந்து பார்த்தா மீனிங் தெரியாமல் சில பேர்லாம் மெச்சூரிட்டி இல்லாமல் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் கேட்க முடியாது. அது மாதிரி இதெல்லாம் வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் என்றைக்குமே ஏகே ஃபேன்ஸ் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்காக அவங்களையும் நாங்கள் விட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஏகே சாரை அவன் வந்து பார்த்தா அவன் ஃபேனாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து பார்த்தா சொல்லி தான் வந்து பார்த்தா புரிய வைக்க முடியுமே தவிர வந்து இல்லைன்னா வந்து பார்த்தா போக போக அதுக்கு தான் வந்து ஜிபியூவில் வந்து பார்த்தா பதிலடி கொடுத்தாரு. விடாமுயற்சி வந்து பார்த்தா சில பேர் வந்து பிடிக்கல, எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு வந்து பார்த்தா சொன்னாங்க. ஜிபியூவில் கொடுத்தாரு. லேட்டஸ்ட் வந்து பார்த்தா அந்த ரீல்ஸில் வர சாங் எல்லாமே வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஃபேமஸ் ஆச்சு அந்த ரீல்ஸு. தொட்டு இல்லை அந்த என்னது அந்த பொண்டாட்டியே மறந்தேன் என்னை கை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே கடாய் அந்த இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க ஏகே அது எப்படி புரிய வைக்கணுமோ வந்து பார்த்தா குட் பேட் அக்லில வந்து பார்த்தா புரிய வச்சு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் உருட்டு நல்லா உருட்டு அதெல்லாம் வந்து பார்த்தா உருட்டு செக்ல சுத்தமான உருட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பொண்டாட்டி தான் வந்து பார்த்தா புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்ப ரீல்ஸ்ல ஏகேகே உண்மையிலே அதே போல வரலாறுக்கே வரலாதான் இல்ல இதெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் அதாவது ஒரு காலத்துல எதிர்பார்க்கல. அவர் இருக்குமோ இது இருந்துக்கலாமே எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி விட்டாரு. இல்ல அதுக்கு உண்மையிலேயே நாங்க வந்து ஆதிக் சாருக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. இப்போ இந்த மாதிரி விஷயம் இருந்தா கூட சோசியல் மீடியா எடுத்து பார்க்கும்போது நிறைய விமர்சனங்கள் வருது. ஒரு எடுத்துக்காட்டா வந்து இன்னொரு நடிகரை குறிப்பிட்டு விஜய் சாரை குறிப்பிட்டு இந்த மாதிரி தளபதின்ற ஒரு டாபிக் அப்பமே இருந்து இந்த ஒரு ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்ட் ஆகி ரொம்ப பயமா அப்பவுமே நீங்க பாத்துருப்பீங்க. இப்பவும் அந்த பேச்சு இருக்குல்ல தளபதி இருக்கு. அதாவது பாதி நிறைய வந்து அதுக்குன்னே இப்ப ரஜினி சாதனே அதுக்கு கமல் சார் எம்ஜிஆர் ஐயானே சிவாஜி ஐயா அப்படித்தானே பார்க்க எம்கே தியாகராஜ பாகவத் ஐயானா பியூ சின்னப்பா அப்படிதானுங்களா அப்படிதானுங்களா வரும். இப்ப கார்த்திக் சாதனா பெருப்பு அண்ணன் அப்படித்தானே வரும். இவர் ஏகேன்னா விஜய் சேதுபதி சார் அப்படிதானே வரும். ஏதாவது விஜய் சேதுபதி சார் ஏதாவது அப்படியே வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்காது. அது வந்து மாற்றவே முடியாது. அது ஏன்னா வந்து அது வந்து நம்ம கோலிவுட்டோட வந்து பார்த்தா அமைப்பு அப்படி இருக்கு. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம 1வது ரேங்க் எடுக்கிறோம் 2வது ரேங்க் எடுக்கிறோம் தான் போட்டிருக்கோம். அந்த வரிசையில இருந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க 2 பேரும் ரேஸ்ல இருக்கிறாங்கன்னா இவங்க ரேஸ் தான், இவங்க 2 பேர் தான் ரேஸ். நீங்க உண்மையான ஒரு அதாவது அஜித் சாரோட ரசிகன்னு என்னால சொல்ல முடியாது. என்னோட எவ்வளவு பேருக்கு எனக்கு இந்த ஆதன் டிவி வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படி இல்லை. என்ன அதுதான் வந்து தன்னடக்கம். எங்க சார் எங்களுக்கு அதான் சொல்லி தன்னடக்கம் தன்னம்பிக்கை வெற்றி எல்லாம் போத தோல்வி எல்லாம் கீதை கரெக்டா சொல்லிடுது. அதை இன்னும் ஃபாலோ பண்றோம். சும்மா சினிமாவில் வந்து அவர் வந்து மொட்டை தலை வச்சுக்கின்னு இப்படி பண்றது அதில் வந்து ரியல் வாழ்க்கையில் அவர் என்ன பண்றதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம். அதுதான் வந்து உண்மையான ஏகே ரசிகன் வந்து ரியல் வாழ்க்கையில் அவர் வந்து தன்னடக்கம் எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அசத மாட்டார், வெற்றி வந்தாலும் சைலண்டா போவார். அதே போல யார் என்ன சொன்னாலும் உலகம் என்ன சொல்லுமோ என்று கவலைப்படாதே, உன் மனதுக்கு சரி என்று பட்டதை துணிது செய். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க அகில இந்திய அஜித்குமார் தலைமை ரசிகர் நட்பணி இயக்கத்தோட உறுப்பினர் கார்டில் எங்க சார் எழுதுனா அது இது எத்தனை பேருக்கு இது தெரியும்? 2K கிட்ஸுக்கு தெரியுமா? உலகம் என்ன சொல்லுமோ என்று கவலைப்படாதே, உன் மனதுக்கு சரி என்று உறுப்பினர் கார்டில் எதுக்கு சார் தெரியுமா? சொல்லுவாரு
வெற்றி என்பது அதனால பட்டாம்பூச்சி, வந்து- மாறி மாறி மரங்கள் இல்லாமல் உனக்கு மட்டும் நிரந்தரம் நிரந்தரம் அல்ல. உண்மை அதுதான். அவர் நிஜ வாழ்க்கையில என்ன ஃபாலோ பண்றாரோ அது அவன் தான் உண்மையான ஏகேப்பேன். ஓகே, இப்போ சோஷியல் மீடியால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஜய் சார் அஜித் சார்ன்ற போட்டிலாம் போயிட்டு இருக்கும்போது நீங்களும் ஒரு அஜித் சார் ரசிகனா இருந்து விஜய் சார் மேல ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை இருக்கும்ல? கண்டிப்பா சார், இருக்கும். நாங்க யாருமே எதிர்ப்பு இல்ல கிடையாது. அது கேக்குறேன், என்ன மாதிரி மரியாதை இருக்கு? இல்ல அவங்க ரசிகர்கள்லாம் வந்து இப்ப என்ன கூட எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்பாங்க. சார் அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரே உங்க எங்க அவர் வந்து அரசியலுக்கு வராதுன்னா இது ஜனநாயக நாடு. யார் யாரு வேணாலும் அரசியல் வரலாம். நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். எங்க சார் வந்து அதாவது கிழக்கு மேற்கும் எங்க சாருடைய வழி வேற, அவர் சார் அவர் வந்து அரசியலுக்கு வேற, எங்க சார் ரேஸுக்கு போறாரு. ரொம்ப அழகா இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அஜித் சாருக்கு பிறந்த நாள் வருது May 1 எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிச்சு உங்க சார்பா ஏதாவது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பசங்களா நீங்களும் சொல்லிடலாமா? பத்மபூஷன் திரு AKG அவர்களுக்கு எங்களின் காஞ்சி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட அஜித்குமார் தலைமை ரசிகர் நற்பணி இயக்கத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். ஹாப்பி பர்த்டே AKG. ஹாப்பி பர்த்டே ஏகே சார். ஹாப்பி பர்த்டே ஏகே சார். இதயம் கணிந்த அஜித்குமார் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஏகே சார். உங்களை பற்றி வந்து பார்த்தா பேசுகிறதுக்கு வார்த்தையே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கடவுள்கிட்ட வேண்டுறது நீங்கள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களோட ரேஸ், உங்களோட ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். May 1 உடைப்பாளர் தினத்தை பிறந்த எங்களுடைய உன்னதமே மேதின நாயகனே ஏகே சார், ஹாப்பி பர்த்டே. வி லவ் யூ அன்கண்டிஷனலி. ஏகே சார் ஹாப்பி பர்த்டே. லாஸ்டா டைலாக் மட்டும் சொல்லு, சத்தமா சொல்லு. டைலாக் சொன்னாதான் போடுவேன், அப்படின்னா போட மாட்டேன். ஏகே விட்டு அவனை போட்டு அவனை பேக் பண்ணிட்டு வந்தக்கானா அவனை மூச்சுன்னு மூடிச்சுவா.